என்னிடம் ஒரு தாய் அவளோட மகனை கூட்டிக் கொண்டு வந்தாங்க ஒரு கவுன்சிலிங்காக வேண்டி. அவளோட மகனுடைய வயது வந்து 14 வயது. அப்போ அந்த தாய் என்கிட்ட கூட்டிக் கொண்டு வந்து மகனும் உட்கார்றார், தாயும் உட்கார்றா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தாய், சார் என் மகன் சரியான கூச்சம், யாரோடையும் பேசுறதில்ல, யாரோடையும் கதைக்கிறதில்ல, சரியான வெக்கப்படுறான். வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வந்தாலும் கூட அவன் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறான், ரூமுக்கு போயிட்டுறான். பெரிய செலவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இவனோட எங்களை அடுத்து விட்டு பொடியை பார்க்குறானோ அவன் நிறைய இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போகிறான், ஃப்ரெண்ட்ஸோட விளாடுறான். இவன் அப்படியே இல்லை சார், எங்களுக்கு என்னமோ பயம் ஆகிக்குது, இவன் இப்படியே போன எதிர்காலம் ஆகிற இதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட். அந்த மகனை வச்சுக்கொண்டே கம்ப்ளைண்ட். அந்த 14 வயதுடைய மகன் வந்து கையை கட்டி கொண்டு அப்படியே நிலத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். சரியா? அப்போ நான் கொஞ்சம் நேரம் அந்த தாய் சொல்கிறதெல்லாம் சொல்லட்டும்னு சொல்லி ஃபுல்லாக கேட்டுனிட்டு நான் சொன்னேன்மா, அந்த தாய்கிட்ட சொன்னேன், உங்களோட மகனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையம்மான்னு. அந்த தாய்க்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சார் என்ன சொல்கிறீங்க, பிரச்சனை இவ்வளோ நேரம் இப்போ நான் சொன்னது என்னத்த பிரச்சனை தானேன்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சொன்னது ஒன்றுமே பிரச்சனையே இல்லை சைக்காலஜிக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு நான் விளங்கப்படுத்தினத்தை உங்களுக்கு இன்றைய பதிவாக போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சைக்காலஜியில், உளவியலில் மனிதர்களுடைய இயல்புகள் கேட்டகரிஸ் பண்ணுற நேரங்களில் நிறைய அமைப்புகளில் பிரித்து வச்சுக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம். இன்ட்ரோவர்ட்னு சொல்லக்கூடியது வந்து தான் நான் விளங்கப்படுத்த போகிறேன். எக்ஸ்ட்ரோவர்ட்டை பார்த்து நான் இன்னொரு வீடியோவில் போய் பதிவிட்டுறேன். இன்ட்ரோவர்ட்னா என்னென்னா கூச்ச சுபாவம்னு சொல்கிறது பிள்ளை. கூச்ச சுபாவம் வைக்கிறான், இடமன் வெக்கப்படுறான், கூச்சப்படுறான்றது அது பொதுவாக கொமனாக எல்லாருக்கும் வைக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அது வந்து எங்களுக்கு இந்த பர்சனலில் கொண்டு வர இல்லாது. சில சைக்காலஜிஸ்ட்டும் கூட இதை கூச்ச சுபாவம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது பிள்ளை. இதுக்கு சரியான தமிழ் பேர் என்ன தெரியுமா? உள்முக சிந்தனையாளர்னு சொல்லுவோம். உள்முக சிந்தனையாளர்கள்னு சொல்லுவோம், இன்ட்ரோவர்ட். இவங்க வந்து நான் சொல்கிற இயல்பு அவங்கள்ட்ட இருந்தால் அவங்க வந்து இன்ட்ரோவர்ட். சரியா? தனிமையை விரும்புவாங்க. தனிமையை விரும்புவாங்க, தனியாக விரும்புவாங்க, தனியாக ஒரு வேலையை செய்ய விரும்புவாங்க. இவங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் எல்லாம் பிடிக்காது, குரூப்பை ஸ்டடி பண்ணுறது பிடிக்காது, சேர்ந்து படிக்கிறது பிடிக்காது, சேர்ந்து வேலை செய்கிறது பிடிக்காது. தனியாக அந்த குரூப் செய்ய வேண்டிய வேலையை தனியாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. தனியாக தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள், தனியாக தான் இருக்கணும், தனியாக தான் வேலை செய்யணும், தனியாக ஒரு வேலையை செய்வாங்க. சரி, தனிமை விரும்பிகள்னு சொல்லலாம். இரண்டாவது வந்து மிச்சம் பேச மாட்டாங்க. சரியா? இடமாலும் கேட்டிங்கன்னா கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில். உதாரணத்துக்கு உங்களோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட இர்ஷாட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, உங்களோட பேர் என்னன்னு கேட்க மாட்டாங்க. சரியா? அவ்வளோதான், இர்ஷாட்னு சொல்லுவாங்க. உங்களோட பேர் என்ன கேட்டிங்க? இர்ஷாட். ஓகே, அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அவட இடக்கரை கேட்கணும் தானே, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மூணாவது என்னன்னு சொன்னால், இவங்க ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கோ இல்லாட்டி வந்து இவங்க ஒரு கெட் டுகெதருக்கோ இல்லாட்டி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கோ ஏதோ ஒன்று ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா இவங்க தனியாக தான் இருப்பாங்க. தனியாக உட்காந்து கொண்டு மொபைல் பார்த்து கொண்டிருப்பாங்க, தனியாக உட்காந்து கொண்டு என்ன மாதிரி செஞ்சு கொண்டிருப்பாங்க. இப்போ தனியாக புட்டத்தை போட்டுக்கொண்டு இப்போ கையை காட்டி பார்த்து கொண்டிருப்பாங்க. சரியா? கூட்டமாக இருந்தாலும் கூட, இப்போ கூட்டமாக இருந்தாலும் கதைச்சாலும் கூட அவர்கிட்ட கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க, அவங்களா பேச மாட்டாங்க. சரி, அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா, இவங்க கூடுதலாக வந்து பேசுறதை விடவும் இவங்க ஃபீலிங்கை வந்து ட்ரா பண்ணி எழுதி இந்த மாதிரி விஷயங்களும் வெளிப்படுத்துவாங்க. ட்ரா பண்ணுவாங்க, எழுதுவாங்க, கவிதை மூலம் எழுதி அப்படி வெளிப்படுத்த விரும்புவாங்க இவங்களோட ஃபீலிங்கை. சரி, அடுத்து வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காது, நண்பர்கள் பெரிய குரூப் இருக்காது. ஒரு நண்பர் இருக்கிறதே பெரிய ஒரு விடயம் இவங்களுக்கு. இவங்களும் பெருசாக ஃப்ரெண்ட்ஸை விரும்ப மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸும் இவங்களை பெருசாக விரும்ப மாட்டாங்கன்னா இவங்க வந்து இப்போ இவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் எல்லாம் போக மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரிப் போகிறதோ, அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொண்டு இந்த இதுகளுக்கு போகிறதோ, இந்த ஃபன்னான விஷயங்களுக்கெல்லாம் இவங்க ஈடுபடுறது மிச்சம் குறைவு, போகவே மாட்டாங்க. இவங்க தனியாக தான் இருப்பாங்க, எனக்கு இறாண்டு ஒதுங்கிடுவாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கிறவங்களுக்கு குறைவு. ஆனால் இவங்களுக்கு ஒன்று என்ன தெரியும், இவங்களுக்கு ஒருத்தர் மேலே விருப்பம் வந்தால், இவங்களுக்கு ஒருத்தர் கிளிக் ஆகினா அவங்களோட இவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அது போயாமல் இருக்கலாம், கேர்ளாகவும் இருக்கலாம். இவங்களுக்கு ஒரு இன்னொரு போயிட மேலே இவங்களுக்கு ஒரு அன்பு வந்துருச்சு, பாசம் வரும். இவங்களுக்கு ஒரு இதில் மேலேயும் அன்பு பாசம் வரும், கேர்ள்ட மேலே அன்பு பாசம் வரும்.
அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு கிளிக் ஆகினாங்கன்னு சொன்னா இவங்க அவங்களுடைய ஃபீலிங் அவங்களுடைய இன்பம் நல்லா கதைப்பாங்க. நீயா அவனா நீ என்ற அளவுக்கு அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இவங்க வந்து நல்ல ஒரு இது டிஃப்ரெண்ட்டாகவே இருப்பாங்க. சரி, அடுத்தபடிக்கு இவங்களை வந்து புரிஞ்சு கொள்வது சரியான கஷ்டம். இவங்களோட வாயிலே ஒரு விஷயத்தை எடுக்கிறதும் சரியான கஷ்டம். அதுதான் இது இவங்களுடைய இதில் இவங்களோட பாசிட்டிவ் சைட் என்ன தெரியுமா? நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி செய்வாங்க. நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல யோசிச்சு தான் ஒரு வேலையை அவங்க செய்வாங்க. 1-2 டைம் யோசிப்பாங்க. அவங்க உள்ளுக்காலே அவங்க யோசிச்சு கொண்டு இருப்பாங்க. இது அவங்களுடையலாம் பாசிட்டிவ். அடுத்தது வந்து இவங்க ஃபோக்கஸ்ட் ஆகிப்பாங்க ஒரு வேலையில். அடுத்து இவங்களால வந்து யாருக்கும் அந்த கரைச்சலும் இல்லை, யாரோட மனசனும் படிக்க போகிறதும் இல்லை இவங்க. இதெல்லாம் இவங்களோட பாசிட்டிவ் சைட். ஓகே, இப்போ நெகட்டிவ் என்னன்னு சொன்னால் இவங்க நெகட்டிவ் சைடு என்னன்னு சொன்னால் இதில் தான் இங்கே முக்கியமான பிரச்சனை உண்டிக்கிறேன். இன்ட்ரோவர்ட் ஆட்கள் வந்து எப்படின்னா அவங்களுடைய துன்பம் இன்பம் இதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிக்கொள்ள மாட்டாங்க தானே. இதனால் இவங்க உள்ளுக்காலேயே கூடுதல் ஓவர் திங்க் பண்ணுவாங்க. நல்லா ஓவர் திங்க் பண்ணியே இருப்பாங்க. அப்படியே இப்படி நடந்துச்சுன்னு திங்க் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் கூடுதலான தற்கொலைகள் பார்க்குற நேரம், சூசைட் பார்க்குற நேரம் சைக்காலஜி ரிப்போர்ட் சொல்லுது அதிகமான ஆட்கள் யாருன்னு பார்த்தா இன்ட்ரோவர்ட் ஆட்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட கவலைகளை சொல்லிக்கொள்றதுக்கும் அவங்க ஓப்பனாக சொல்லவும் மாட்டாங்க. அவங்க விரும்பின ஆட்கள் கிடைக்காட்டியும், அவங்க சொல்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்காட்டியும் அவங்க அதுள்ளுக்கே சஃபர் பண்ணி அவங்க கடைசியில் நிறைய டிப்ரெஷனுக்கு ஆளாகுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறவங்க. அதே நேரம் வந்து கூடுதலாக இப்படியான விஷயங்கள் இவங்கள தான் கூட தாக்கும். எக்ஸ்ட்ரோவர்ட்டை விடவும் இன்ட்ரோவர்ட்டை கூட தாக்கும் பெர்சன்டேஜ் கூட. இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். இவங்களுடைய பிரச்சனை அதுதான். சரி, அடுத்தபடிக்கு இது ஒரு இன்ட்ரோவர்ட் ஆகிக்கிறது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமே அல்ல, அது ஒரு இயல்பு, மனித இயல்பு. இப்போ ஒருத்தருக்கு சிவப்பு கலர் பிடிச்சிக்குது, இன்னொருத்தருக்கு பச்சை கலர் பிடிச்சிக்குது. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து பிரியாணி பிடிச்சிக்குது, இன்னொருத்தருக்கு தோசை பிடிச்சிக்குது. இந்த மாதிரி தான் இயல்பும். இவங்க வந்து ஒரு ஒரு சைலண்ட் டைப் எடுத்துக்கொள்ளலாம். அதை எக்ஸ்ட்ரோவர்ட் ஆளுக்கு அப்படி ஆப்போசிட் ஆயிப்பாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, அப்போ அந்த தாய்க்கு நான் இதெல்லாம் விளங்கப்படுத்துகிற நேரம் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? அந்த தாய்க்கெல்லாம் விளங்கப்படுத்துங்க. அந்த தாய்க்கு நான் விளங்கப்படுத்த அந்த அவட மகன் இப்படி தான் இருந்தார், இடத்த பார்த்து கொண்டு தான் இருந்தார். அப்படியே நிமிர்ந்து என்ன மோத்த பார்த்து சிரிச்சார். வேறதா அந்த சிரிப்பில் என்ன தெரியுமா பதில்? சார், நீங்கள் என்னைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களே, என்னைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் நிற்கிறாரே என்று சொல்லி அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ அந்த உண்மை மகன் தலையை தடாவி மன்னிச்சுக்கோ வாப்பா, நாங்கள் தான் உனக்கு பிழை செஞ்சிட்டோம், நாங்கள் தான் உனையும் புரிஞ்சுக்கொள்ள வாப்பா, மன்னிச்சுக்கோ வாப்பான்னு மன்னிப்பு கேட்டேன். கடைசியில் அந்த மகன் போக்கல, சார் உங்களோட நம்பரை கொஞ்சம் தாரீங்களா, எனக்கு உங்களோடய பிடிச்சிக்குது, நான் என்ன விஷயம்னாலும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன், எனக்கு நீங்கள் தான் என்னைய சரியாக புரிஞ்சுக்கிறீங்க சார்னு சொல்லி என் நம்பரை நான் அவருக்கு கொடுத்து அனுப்பினேன். நான் ஏன் சொல்கிறேன்டா, அதுதான் அவங்க இன்ட்ரோவர்ட் ஆட்கள் அப்படித்தான். நான் இந்த பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், உங்களோட பிள்ளைகள் மிச்சம் பேசுகிறாங்க இல்லை கதைக்கிறாங்க இல்லைன்னு சொல்லி அதை நோயாக பார்க்காதீங்க. அது அவங்களோட இயல்பு. அது அவங்களோட இயல்பில் நீங்கள் போய் அவங்கள புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே, அது அவன் அப்படித்தான் இருப்பான். 5 விரலும் மொண்டு போல் இல்லை தானே, அந்த 5 விரலும் மொண்டு போல் இல்லைன்னு சொல்லுவாங்க தானே, அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாரும். அதை மாதிரி தான் 5 பிள்ளைகள் அவங்களுக்கு இருந்தால் 5 பிள்ளை மொண்டு போல இருக்காது. ஒரு போல ஸ்போர்ட்ஸில் நல்லா ஃபன்னாக டைப் ஆகிப்பான், இன்னொருத்தன் அப்படி இல்லை, அவன் எஜுகேஷனில் மட்டும் இருப்பான், இன்னொருத்தன் பார்த்துட்டா அவன் ஒரு டைப், இப்படி ஒரு டைப். அதனால பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, இந்த மகன் இப்படித்தான், இவன் மிச்சம் பேச மாட்டான் கதைக்க மாட்டான், ஆனால் அவன் டைப்பில் போய்த்து அவனுக்கு இன்ட்ரெஸ்டானது கேளுங்க பார்க்க. இந்த இன்ட்ரோவர்ட் ஆட்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக் பண்ண கொடுங்க பார்க்க, நல்லா பேசுவாங்க. நீ யார் உட்காந்து கூட இந்த இன்ட்ரோவர்ட் ஆட்கள் வந்து பாய்ஸாக இருந்தால் கூடுதல் அவங்க வந்து உம்மாவோட நல்லா அட்டாச் ஆகுவாங்க. உம்மாவோட நல்லா கதைப்பாங்க, உம்மாவோட தான் நம்மளுக்கு உலகம் மாதிரி இருக்கும். கேர்ள்ஸாக இருந்தால் பாப்பாவோட நல்லா அட்டாச் ஆகி கதைப்பாங்க, இல்லைன்னா நானும் தம்பி மாதிரி யாரும் மட்டும் அவங்களே அட்டாச் ஆகுவாங்க. நீங்கள் அவங்களோட ரூட்லேயே போயிட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். சரி, இது ஒரு நோயாக பார்க்காதீங்க, இது நோயே அல்ல. சில ஆட்கள் அதை வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏசி மிச்சம் பேசுகிறாயில கதைக்கிறாயில ஊமியாணி பேசு அது அப்படி அடிச்சு கொடிச்சு நோயாளி ஆக்காவானாம். அது அவங்க இயற்கை. இன்ட்ரோவர்ட்ன்றது இயற்கை. அவங்க வந்து தனிமையாகிப்பாங்க, தனிமை வருமா அவங்க வேலையெல்லாம் க்ளீனாக செய்வாங்க, நிம்மதி. அவங்க எல்லார போலையும் வாழ்கிறாங்க, அவங்களுக்குன்னு உலகம் மட்டும் அவங்க இமேஜின் பண்ணி வச்சுக்கிறேன், அதில் அவங்க வாழ்வாங்க. நீங்கள் அதில் போயிட்டு குழப்பவானம். நீங்கள் அவங்களோட வழியிலே போய்த்து அவங்கள ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் அல்ல. சரி,
ஓகே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.